ஒரு மாதிரி இருந்தால. ஆமா அது உண்மைதான். இப்பதான் முடிச்சேன். ஆரம்பத்துல சார், எம்ஏ சார் அவளை எடுக்கிற மாதிரி இல்ல. எனக்கு தேவையில்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணத்துல விருப்பமே கிடையவே கிடையாது. என்ன நடக்கணுமா? அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகணுமா? அது மட்டும் இல்லாம கையில ஸ்வீட் பாக்ஸும் பூவும் வேற எடுத்துட்டு போகணுமா? எதுக்கு என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு என்ன காமெடியா இருக்கா? அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. இததான் வாங்கிட்டு போனாதான் அவங்க பொண்ணு பார்க்கவே அனுமதிப்பாங்களா? இது என்ன புது ரூல்ஸா இருக்கு? அதான் ஜேஜே ஆல்ரெடி நீ ஐஹான போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டல. அடுத்து என்ன நடக்கணுமோ அத போய் பாரு. என்ன பண்ணனும் தெரியல. யார் ஒன்னு வந்து இப்படி கேட்டாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரு? உங்க அம்மா தான். ஓ பிரசிடென்ட் மேடமா? அப்ப அது நல்ல விஷயம் தானே. ஜெஜே கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, உனக்கு ஐஹான கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையான்னு உண்மையை சொல்லு. எனக்கு இருக்கு, ஆனா இப்ப இல்ல. ஆனா இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேள்விதான். அதுதான் தேவையே இல்லாம கல்யாண ட்ரெஸ் அனுப்பி அத ஹைகான் வேற பார்த்து தொலைச்சிட்டா. டேய் ஜேஜே, அது வந்து உன்னோட ஊரு. சரி இப்ப எங்கடா இருக்காது? இப்ப எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஜெஜே அது தமிழ்நாட்டுக்கு தெரியல. கோபப்படுற. அப்படினா இத ஐஹான் கிட்ட சொல்லிட்டியா ஜேஜே? அத என்னால சொல்ல முடியல பாஸ். நான் சொல்லலாம்னு போனா அத கேட்கவே மாட்டேங்கறாளே. சரி கிட்ட போகலாம்னு பார்த்தா கையில ஒரு கத்தி வச்சிட்டு இருக்கான். அந்த கத்தியை வச்சு மிரட்டனானா நான் எங்க போறதுன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி கத்தியை வச்சு மிரட்டும் போது எனக்கு பிரச்சனை மேல போற மாதிரி இருக்கு. அதனால அவளை விட்டு ஓடி அந்த வந்துறேன். மாதிரி இருந்தா கொஞ்சம் சொல்றது கஷ்டம்தான். இத அவ்ளோ ஈஸியா சொல்ல முடியாது. என்னது? அது ஈஸியா சொல்ல முடியாதா? அது ரொம்ப ஈஸியா சொல்லிரலாம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ இத கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அவளுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்க கூடாது. அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆமா, யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம இருக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கே. இங்க பாரு, இப்ப வேணா நீ இந்த விஷயத்தை மறைக்கலாம். ஆனா ஐஹானுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் தெரியதா போகுது. இன்னும் லேட் பண்ணன்னு வையோ, அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் நீ தான் வருத்தப்பட வேண்டியிருக்கும் சொல்லிட்டேன். அதுவும் கரெக்ட் தான். லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஏதோ மாஃபியா கூட்டத்துல இருக்க மாதிரி இருக்கு. சரிடா, பேசாம இந்த விஷயத்தை இன்னைக்கு நைட்டா சொல்லிறேன். என்னது இன்னைக்கு நைட்டா? ஆமா, ஒரேடியா சொல்லிரு. ஆமா, எல்லா விஷயத்தையும் ஹானஸ்டா அவகிட்ட சொல்லு. கண்டிப்பா அவ உன் நிலைமைய புரிஞ்சுப்பா. நாங்களும் உன் கூட தானே இருக்கோம். சரி, இந்த விஷயத்தை அவன் தனியா பாத்துக்கிட்டமே. இது அவன் பிரச்சனை தானே. அவன் தான் இதை சால்வ் பண்ணி ஆகணும். டேய் கிளம்புடா. இப்போ ஏதோ போய் சால்வ் பண்ணிடலாமா? இல்ல, எனக்கு இங்க வேலை அது இருக்கு. பரவாயில்ல, அந்த வேலை எல்லாத்தையும் நம்ம பொறுமையா பாத்துக்கலாம். சரி ஜெஜே வா. எங்க என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களோன்னு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். எனக்கு வேலை நீ போகல. எப்படி வேலைய விட்டு போக போறாது? அவரோட ஃப்ரெண்ட் ஆயிட்டியே. இதெல்லாம் யாருக்கும் சொல்லாதீங்க பாஸ். சரி, நானும் சீக்கிரமா கிளம்புறேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஓகே பை. சரிம்மா, நானும் கிளம்புறேன். எங்க போற? எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படியே போய் உஸ்மானை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிக்கா, அப்ப நான் கீழ ஆபீஸ்க்கு போயிட்டு அப்படியே அங்க இருந்து ஓகேம்மா, கிளம்புறேன். ஓகேக்கா, bye. பை. என்ன திடீர்னு எல்லாரும் என்ன விட்டுட்டு தனியா போறாங்க? நான் இங்க இருக்கிறது யாரு கண்ணுக்குமே தெரியல. ஓ சரி, நான் போயிட்டு வரேன். சரி, அப்பனா அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? இப்படி ததக்க புதக்கான கேள்வி கேட்டா எப்படிமா பதில் சொல்றது? சொல்லிட்டு வந்தது யாரு? நானு. அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? தெளிவா சொல்ல. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? தெளிவா சொல்லி தொலைய முசோ. அவன் என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலிலேயே விழ வந்துட்டானா பாத்துக்கேன். அதுக்கப்புறம் அண்ணா நொன்னான்னு வேற சொன்னா. சரி அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு மயக்கம் போடுற மாதிரி வேற வந்துட்டாப்பா. இதெல்லாம் உலக மகா நடிப்பா போடா அப்படின்னு வேற சொன்னேன். ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்க, மதிப்பு இல்லாம மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தான். கோவத்துல போடான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். முசோ சுத்தி வலிக்காம முதல் விஷயத்துக்கு வரியும். சரி, அவ்வளவுதானே. இரு, டைரக்டா மேட்டருக்கு வரேன். அதாகப்பட்டது நம்மளோட கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் ஏத்த மாதிரி டைரக்டா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேள்றான்னு சொல்லிருக்கேன். அந்த கடவுளுடைய அருளால கணேசோட வீட்டுக்கும் நான் இதே மாதிரி போய் கேட்கலான்னு இருக்கேன். அந்த மாதிரி நான் போய் கேட்டா எப்படி இருக்கும்ல? இங்க வா, கிட்ட வா. எது கிட்ட வரணும்? நீ வர கையில கத்தி வச்சிருக்கியா? கிட்ட வா, ரொம்ப பயமா இருக்கு. எங்க கிட்ட போற? வராத, கிட்ட வராத இல்ல. ஓடாத, நில்லு. இங்க பாரு, நீ எதுவும் பண்ண மாட்டே. கிட்ட வா முசோ. எங்க ஓடுற முசோ? நில்லு. ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கலாம். வா. எங்க போச்சு அது? சனேம் வந்துட்டீங்களா? ஆமா. நீங்க ஏன் வராம போனீங்க? அது வந்து எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. அதனால அங்க கிளம்பி போயிட்டேன். என்னால வர முடியாம போச்சு. ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே, அங்க எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? கண்டிப்பா நீங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பை த வே, உங்களோட கான்ட்ராக்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுல நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லீகலா வேலையை ஆரம்பிச்சிடலாம். புக்கோட டேட் கூட போடல. அப்புறம் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்க எப்போ முடிச்சு கொடுக்குறீங்களோ அப்போ முடிச்சு கொடுத்தா போதும். என்னால நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட கனவு வேலைக்கு ரொம்ப கிட்டத்துல நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லியாகணும். ஏன்னா நீங்க தான் என்னோட கனவை கண்டுபிடிச்சு எனக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த புக்கை முடிச்சு கொடுக்குறேன். வெயிட் பண்றேன். நல்லதே நடக்கும். நான் படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஐயோ, என்னோட கையெழுத்து ரொம்ப அசிங்கமா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் இதெல்லாம் அப்படியே சைன் அப் பண்ணிருங்க. கண்டிப்பா சைன் பண்ணிடலாம். இங்க தானே? ஆமா. இத படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இதுக்கப்புறம் இதுதான் கடைசி கையெழுத்து.
இன்னொன்னு வேற போடணுமா? வாழ்த்துக்கள். ஓகே, நான் இங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வீட்ல போய் செக் பண்ணி பாக்குறேன். இதெல்லாம் புக்குக்காகவா? ஓகே, கண்டிப்பா. அப்படின்னா சரி. என்கிட்ட நீ விளையாடத்தனை பாக்குற ஜான் டேவிட். ஹலோ, ஐம் சாரி. உங்க பேரு சுதே. சுதே. சாரி, நான் அவசரமா போனதுனால உங்களை கவனிக்கல. பரவாயில்ல, ஃப்ரீயா விடுங்க. நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தான் என் நினைச்சேன். வேலை எல்லாம் முடிஞ்சது, ஆனா அதுல ஏதோ சின்ன ஒரு தப்பு இருக்கிறதா சொன்னாங்க, அதனால தான் நான் திரும்ப வந்தேன். ஐம் சாரி. பரவாயில்ல, அதனால தானே நான் உங்களை திரும்பவும் பார்க்க முடிஞ்சது. சரி, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் புது சீரியல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து இந்த ஆட் ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுவே எனக்கு கரெக்டா இருக்கு. நீங்க சிரிக்கிறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ so much. உங்க கண்ணை பார்க்கலாமா? ரொம்ப அழகா இருக்கு. லைலா, எப்போ வந்த? என்ன திடீர்னு நான் வந்திருக்க? உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்த ஓ, உஸ்மான். அப்படியா? சரி, நான் உன்னை ஒருத்தங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க தான் என்னோட ஃபியான்சி லைலா. இவங்க என்னோட ஃப்ரெண்டு சூதே. நைஸ் டு மீட் யூ. ஓகே உஸ்மான், நான் போய் இப்ப ரெடி ஆகணும். நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணலாம். ஓகே, Okay, okay. அப்புறம் பார்க்கலாம். ஆமா, சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. சரி, ஏன்னா சரி, நீ அதுக்கு உட்காரு. ரொம்ப டைம் ஆகும்ல. நான் உட்காரலாமா? அவங்க உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல உட்காரலாமா? வர வர என்ன பார்க்கறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் கூட வந்துடுறேன். நல்ல விஷயம்தான். இப்படி வரதால தான் பார்க்க முடியுதா? நீ சொல்றது எனக்கு புரியல. ஒன்னும் இல்ல, அதை விடுங்க. இங்க வந்து உங்களை பார்த்து பேசலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கே. சோ உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, கிளம்புறேன். லைலா, இல்ல உஸ்மான், நீங்க உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எனக்கும் சில ஒர்க் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். பாய். ஹாய் ஹஸ்பண்ட் சார். ஹலோ சார். அப்ப photo நம்ம எடுக்க பாதியிலே பாதியிலே அந்த போட்டோ செஷனை இப்ப முடிச்சிடலாமா? பேலன்ஸ் எடுத்துடலாமா? Thank you so much. Thank you so much. இருங்க, இன்னொன்னு எடுத்துக்கிறேன். என் செல்லமே, என் செல்லமே, இதுல எது எனக்கு சூட் ஆகும்னு கொஞ்சம் சொல்லுமா? என்னமா அது? என்ன மேமேன்னு ஆடு மாதிரி கத்திக்கிட்டு சொல்லுங்க. என் செல்லமே, என்னடி இவ்வளவு செக்ஸியா இருக்க? என்ன என்னாச்சு? பாக்க நல்லா இல்ல, இல்லையா? இல்ல செல்லம், நான் அப்படி சொல்லல. பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற என் செல்லமே. நீங்களும் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க மை எனக்கு ஹஸ்பண்ட். தப்பு இருக்குன்னு ரொம்ப கவலையா இருக்கு. என் செல்லமே, நாம எதுக்காக இன்னைக்கு வெளியில போகணும்? எதுக்குன்னா அந்த ஹியூமாக்கு நம்மள மீட் பண்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கான். ஓ, நாம தான் முன்னாடியே பார்த்துட்டோம்ல. பாத்திருக்கோம், ஆனா இது வித்தியாசமானது. எதுக்குன்னா பசங்க 2 பேரும் பழைய மாதிரியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க நம்மள டின்னருக்கு கூப்பிட்டிருக்காங்க. அதுக்கு தானா? அது அவங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்ல வெறும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாங்களாங்கிறது நம்மளால சொல்ல முடியாதுல்ல. சனேம்க்கு கல்யாணமா? ஆமா நிஹாத், இப்ப நான் யார பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்களும் பண்ணிக்கணும்ல. நம்மள மாதிரியே அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். ஆமா, கண்டிப்பா இருக்கணும் என் செல்லமே. என் பொண்டாட்டி, ஒரு 10 நிமிஷம் நம்ம லேட்டா போகலாமா? ஐயோ, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? ஐயோ செல்லம். கழுத்தை நேரா வச்சு மேல பாரு. ஓகேக்கா, நம்ம இன்னைக்கு நைட்டு டின்னர்ல ஜானோட அம்மா மனசுல இடம் பிடிக்கணும்க்கா. அப்படி மட்டும் நம்ம இடம் பிடிச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லக்கா. அப்படின்னா நீ நிஜமாவே வர மாட்டியா? நிஜமாதான் சொல்றேன், வர மாட்டேன். இனிமேல் எம்ரேசர் இருக்கிற இடத்துக்கே நான் போக கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். ஆபீஸ்ல என்ன ரொம்ப கோபப்படுத்திட்டாரு. என்ன சொல்ற? நீ தான் அங்க ஒர்க் பண்ணல, அப்புறம் எப்படி அவர் வெறுப்பேத்துவாரு? பண்றாரே. அதான் இப்ப டெய்லி மேல போறேன்ல, அந்த மெலிஸ்க்கு சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்க போறேனே. அவரோட புது அசிஸ்டன்ட் அந்த மெலிஸ் தானே? அவ பாக்க நல்லா இருக்கா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அழகா இல்ல. கீழே பாரு. அக்கா, என்னோட கண்ணு. அமைதியாரு. அக்கா, உனக்கு இப்ப எம்ரேஸ் சார பாக்கும்போது பொறுமையா இருக்கா என்ன? என்ன
எதுக்கு பைத்தியம் மாதிரி பேசுற? உனக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி எல்லாம் யோசிக்காத. நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பா இருக்கேன். ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. யாரு எப்படி போனா என்ன? உஸ்மானியும் சேர்த்தா அவரை சேர்த்துதான் சொல்றேன். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் இன்னசென்ட் கிடையாது. அவரும் இந்த மாதிரி ஆளுதான். இன்னைக்கு 2 பொண்ணுங்க வந்து போட்டோ எடுக்கணும், இப்படி எல்லாம் நின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க. அதுவும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. என்ன இப்ப அவர் ஃபேமஸ் ஆயிட்டாருல? இல்ல போதும், பெயிண்ட் அடிச்சது போதும், நிறுத்துக்கோ. பேசாத. அக்கா கொஞ்சம் ஃப்ரீயா விட, என்னால முடியலக்கா. கொஞ்சம் அமைதியா இருந்தே. போதும், என்ன விட்டுருக்கோ. எனக்கு அதெல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கு. இருந்ததால உன் பல்லுல பட்டுச்சு பாரு. என்னது? சனேம், இந்த இடம் தானே அது? ஆமாமா, இந்த இடம் தான்ப்பா. என்னம்மா இது, எல்லாரும் இங்க பெரிய பணக்காரங்களாவே இருக்காங்க. அந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாரு. என்னோட அம்மா தான் இங்க சூஸ் பண்ணது. அவங்களதான் இருக்கும்னு நினைச்சேன். அவங்கதான் எல்லாத்துலயும் பயங்கரமா சீன் போடுறவங்களாச்சே. சாதாரண ஹோட்டல் எல்லாம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? மகாராணி. வாங்க, வெல்கம். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அட்மாஸ்பியரும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த இன்டீரியர்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இதுக்காக ரொம்ப செலவு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, அவரு வெறும் வெயிட்டர் தான், ஓனர் இல்ல. ஓனர் மாதிரியா இருக்காரு. ஹேய், அங்க இருக்காங்க. வாங்கப்பா போலாம். வாங்க சார். வாங்க வாங்க, வெல்கம். வாங்க வாங்க வாங்க. ஹே சனம். ஹலோ. நீ முதல்ல கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க, வெல்கம். ஹலோ தம்பி. ஹலோ அங்கிள். ஹலோ. வெல்கம். தேங்க் யூ. ஹாய் மேடம். ஐம் ஹியூமா. நான் நிஹாத். வாங்க எல்லாரும் உட்காருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. விடுப்பா விடுப்பா, நானே எடுத்துக்கிறேன். இவன் பொண்டாட்டி. ஆமா, அப்பா சொல்றது உண்மைதான். ஷோ, இவர் இருக்காரே. லைலா வரலையா? லைலாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் அவ வர முடியலன்னு சொன்னா. விசாரிச்சதா சொல்ல சொன்னா. அப்படியா? சரி விடுங்க, அடுத்த தடவை பாத்துக்கலாம். ஷூர் ஷூர். நாம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்டர் பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணிடலாம். பண்ணிடலாமே. உங்க அப்பா என்னையே பாத்துட்டு இருக்காரு, அதனால உன்னை கவனிக்க முடியல. ஐம் சாரி. ஆமா. கொடுங்க. எங்களுக்கும் கொடுங்க. தேங்க் யூ வெரி மச். இந்தாங்க மேடம். ஓகே. ஏண்டி இங்க பாரு, இதுல இருக்கிற விலையெல்லாம் பாத்தியா? பேசாம நம்ம வரும்போது பேங்க்ல இருந்து லோன் எடுத்து வந்திருக்கலாம். என்னால எதுவுமே யோசிக்க முடியல. வேணா சொல்லுங்க, உங்களுக்காக வேணா நான் சூஸ் பண்றேன். அப்படின்னு சூப்பர், பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க. நாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு நாங்க ஏகப்பட்டதை சாப்பிட்டோம். அதனால இப்ப எங்களால சாப்பிட முடியாது. அதனால கொஞ்சம் இல்ல மேக்குவே மேடம், இங்க பாருங்க, இங்க இருக்கிற செஃப் நான் ஏற்கனவே ஒரு தடவை பாரிஸ்ல பாத்திருக்கேன். அதனால அவர் பண்ற ஒவ்வொரு டிஷ்ஷுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பாத்தியா, இவங்களுக்கு அவங்களால தெரிஞ்சிருக்கான். அப்பனா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்பா, நீங்க ரொம்ப நல்லாவே காமெடி பண்றீங்க. அது இந்த ஷெஃபோட ஸ்பெஷல் ரெசிபிஸ் பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு தெரிஞ்சதை விட அவங்களுக்கு தான் நிறைய தெரியும். சோ அவங்களே அதை பண்ணட்டுமே, ஏன்னா அவங்க பண்றத பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. ஓ ஜான், போட்டு கொடுக்காத, கம்முன்னு இரு. நீங்க தானே சொன்னீங்க ஹியூமா மேடம் பண்ணுங்க. இங்க வாப்பா. இதுக்கு ஒரு வெயிட்டர் பத்தாதா என்ன? ஒரு ஆர்டருக்கு 2 பேர் வந்து நிக்கிறானுங்க. எங்க போய் சொல்றது இந்த கொடுமைய? ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. ஒரு நிமிஷம் அங்கிள், இங்க பாருங்க. பேசாம இவங்க கிட்ட ஹாட் அண்ட் ஸ்பைசியா ஒரு சூப் கேட்கலாமா? இப்ப என்ன பிரச்சனை, இந்த ஷெஃப் பாரிஸ்ல இருந்து வந்திருக்கிறதுனால அதை பத்தி தெரியாது. அது மாதிரி வண்ண சரி, பண்ணலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லதா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்க. ஓகே. நீங்க எப்படி இருக்கீங்க? யா எஸ், நான் நல்லா இருக்கேன். நல்லது நல்லது. நாங்க நல்லதா இருக்கோம். என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா இது? எதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறது? அதான் எனக்கும் தெரியல. என்ன மேக்குவே மேடம்,
உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ஆமா. இதோ இங்க லாப்ஸ்டர் இருக்கே, இது சாப்பிடுறது நம்மளுக்கு வழக்கம் தானே. இந்த மாதிரி சொல்லணுன்றது எனக்கும் ஆசைதான். ஆனா அந்த மாதிரி நம்மளுக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லல்ல. என்னப்பா சொல்றீங்க? இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு எந்த பழக்கமும் இல்ல. கண்டிப்பா செல்லும், இதெல்லாம் உன் வாழ்க்கையில எங்க பாத்திருப்ப? அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையுமே வேணும்னு தான் ஆர்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா? இத பத்தி நீங்க ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாமா, இந்த லாப்ஸ்டரை நீங்க வேணும்னு தானே சொல்லியிருந்தீங்க. தெரிஞ்சுதான் இதை ஆர்டர் பண்ண. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த செஃப் இருக்காருல்ல, அவர் பண்ற ஒரு பர்டிகுலர் சாஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதோட அவர் இந்த ஊருக்கு, நம்ம ஊருக்கு வருஷத்துக்கு 3 தடவை தான் வருவாரு. இந்த லாப்ஸ்டர் அது இல்லங்க ஷெஃப். அடேங்கப்பா, இது நல்ல விஷயங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் இது. நாம வரும்போது அவர் இங்க இருந்திருக்காருல்ல. மெகுபே மேடம், நான் சொன்ன அந்த ஷெஃப் இல்ல, அவர் எப்பெல்லாம் இந்த ஊருக்கு வருவாரோ அப்பெல்லாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. மறக்கவே மாட்டாரு. நீங்க சொல்ற அந்த ஷெஃபோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸா இங்க இருக்கிறது எல்லாமே? ஆமா. அப்படியா? அப்படின்னா நாம அவரை இங்க இன்வைட் பண்ணலாமே. அவரோட இந்த ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு நேரடியாவே சொல்லிடலாமே. மெகுபே மேடம், என்ன நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்கம்மா? நாங்க இதை தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, நான் உங்களுக்காக சொல்லல, இதுக்காக சொன்னேன். ஏன்னா நாம சாப்பிடணுங்கிறதுக்காக இதை கொலை பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்கல்ல. இல்லன்னா இது நம்மள கொண்டுடும். அம்மா, நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. சிரிக்கவே தேவையில்லை, ஏன்னா இது அவ்வளவு காமெடியும் இல்ல. தெரியுமா மெகுபே மேடம், இந்த ரெஸ்டாரண்ட புக் பண்றதுக்கு எல்லாருமே குறைஞ்சது 1 வருஷமாவது வெயிட் பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ். எதுக்காகங்க? எதுக்காகனா இது ரொம்ப பிஸியா இருக்கும். நிஜமாவா சொல்றீங்க? அப்பன்னா இங்க இருக்கிற சமையல்காரங்களுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துருவோம். ஆர்டர் பண்ணா நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்களே. நம்ம இங்க எதுக்கு வந்து சாப்பிடணும்? இங்க பாருங்க சார், அவர் சமையல்காரர் இல்ல, என்ன ஷெஃப். ஷெஃப் எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதாம்மா, மாறி மாறி லோ கிளாஸ் கிட்ட பேசுறேனே. என்ன சொல்லணும்? என்ன 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 சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? யார பத்தி சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்க? சாரி, நான் யாரையும் எதையும் சொல்லல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. விடுங்கம்மா. உனக்கு பிடிக்கலையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. லைலா, இங்க பாரு, நீ செட்ல ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நான் கிடையாது. எதுவும் நினைக்கல உஸ்மான், அது எல்லாமே வழக்கம் தானே. அது என்ன வழக்கமான விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியல. அதை கொஞ்சம் நீ தெளிவா சொல்லு. எனக்கும் தெரியாது. அவகிட்ட என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். எனக்கு எப்படி தெரியும் என்ன பேசுனீங்க? என்ன மன்னிச்சிடுமா. நீ வேலை செய்யற இடத்துல உன்னை சுத்தி ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா என் கூட வேலை செய்யற பொண்ணுங்க என்கிட்ட பேசினா உனக்கு பெரிய பிரச்சனை. உஸ்மான், அந்த இடத்துல இருந்து நான் வேலையை விட்டுட்டேன்னு சொன்னேன்ல. அத பத்தி இப்ப பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணும் பாக்குறேன். நானும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். நான் எல்லாத்தையும் அவசரப்பட்டு தான் பண்ணேன். எங்க உன்னை இழந்துட போறோம் தான் அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணேன். அதனால்தான் இது எல்லாமே சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே இப்போ ஒர்க் அவுட் ஆகல. இப்பதான் எல்லாமே ரொம்ப நல்லா புரியுது. நானும் இத பத்தி சரியா யோசிக்கல உஸ்மான். எனக்கு என்னவோ இது சரியாவே படல. எல்லார்கிட்டயும் நான் புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டேன். மத்தவங்களுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, இதுல உன் தப்பு இல்ல, நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேன். அதுதான் பெரிய தப்பு. உஸ்மான், தயவு செஞ்சு பழிய உங்க மேல போட்டுக்காதீங்க. இதுல நீங்க மட்டும் இல்ல, நானும் தப்பு பண்ணிருக்கேன். நம்ம 2 பேருமே தப்பு பண்ணிருக்கோம். அப்ப முடிச்சுக்கலாம் லைலா. நம்ம கடைசியில வருத்தப்படுறதுக்குள்ள முடிச்சுக்கலாம். ஓகே, இத முடிச்சுக்கலாம் உஸ்மான். இதுதான் சரியான முடிவு. ஆல்ரைட், ஆல்ரைட் லைலா. இந்த மாதிரி முடிவு தான் உண்மையான காதலுக்கு வரும்னு எனக்கு எப்போ தெரியும். உன் இஷ்டம் என்னவோ அதுபடியே நீ நடந்துக்க.
விழுந்துருச்சா? பரவாயில்ல, நான் நினைச்சதை விட இது கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்கு. இது என்னமா அது இப்படி இருக்கு? இந்த மாதிரி மேனரிசம் இல்லாம நடந்துக்கிறதே என்னால பொறுத்துக்கவே முடியல. அதோட இது வெறும் கல்ச்சர் டிஃபரன்ஸ் மட்டும் இல்ல, அதோட ரொம்ப பெருசு. மேடம் நீங்க ஓவரா போறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க இருக்கிறதுல யாருக்கு மேனரிசம் தெரியலன்னா இதெல்லாம் ஆர்டர் பண்ண உங்களுக்கு தான். இப்படி எல்லாம் காசை செலவு பண்றதுக்கு பேரு திமிருத்தனம், கல்ச்சர் இல்ல. புரியுதா? உங்களுக்கு தெரியாம போனது உங்களோட தப்பு தான் மேடம். எதுக்குமா நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எங்களை இங்க கூப்பிட்டது உங்களை விட நாங்க சின்னவங்கன்னு காட்டுறதுக்காக தானே. ஆனா அதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாதவங்கன்னு இது மூலமா காட்டிட்டீங்க. இல்ல இல்ல, நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் பையன் கிட்ட எதுக்காக பழகுறீங்கன்னு எனக்கு தெரியும். டின்னர் அற்புதமா இருந்துச்சு. சரி நாம ஒண்ணு பண்ணலாமா? இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க டின்னர் அப்படியே முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க. சரி முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். சரி சரி, சூப்பர் ஐடியா. ஜான்காக மட்டும்தான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா என்ன நடக்கும்னு ஜான் தெரியாது. என்னோட பையன், புரியுதா? ஜான் என்னோட பையன். ஜான் என்னோட பையன் தான். நான் வளர்த்த பையன். நான் பெத்த பையன் மேல நீ உரிமை கொண்டாட எனக்கு ஒரு முடியாது. வகையில அவர் பையன் மாதிரி தான். இல்ல இல்ல, இவன் ஏன் பையன் மட்டும் தான். உனக்கு இதுல என்ன சம்பந்தம்? அது நிஜம்னா இப்படி நம்ம குழந்தையோட மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் நீங்க நடந்துகிட்டு இருக்கவே மாட்டீங்க. பெத்த பிள்ளைய கிட்டத்தட்ட 25 வருஷமா பார்க்காம என்ன புதுசா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எங்க இருந்து வந்தது இந்த புது பாசம்? எனக்கு தெரியல. பொம்பளடி, நீ எல்லாம் என்ன யாருக்கு மரியாதை தெரியாது? இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட பேச மரியாதை எவ்வளவு இல்லாம தைரியம்? நடந்துக்கிறது நீங்க தான். சும்மா விட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ண போற? நிறுத்துங்க. என்னம்மா நீ? ஹலோ மேடம், நீங்க தானே எங்களை இங்க கூப்பிட்டீங்க. அதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். இப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க பண்றதெல்லாம் நல்லா இருக்கா? நான் உங்க 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். 2 பேரும் அம்மாங்க தானே. உங்க பசங்களும் இங்க தானே இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இது என்ன, அந்த பிரான்ஸ்ல இருந்து வந்த ஷெஃப் அவர் செஞ்ச இந்த ஸ்பெஷல் லாப்ஸ்டர் இதெல்லாம் சொல்லி காட்டி எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா மேடம்? இத பாருங்க, நாங்க ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சாலும் அது சந்தோஷமா சாப்பிடுறவங்க நாங்க. இப்ப நான் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? யாருக்கு சந்தோஷமும் வெறுப்புக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த மாதிரி ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு இத பத்தி தெரியலன்றதுக்காக நாங்க வருத்தப்படல. உங்களை நீங்க அசிங்கப்படுத்திக்கிறீங்க, அதுவும் உங்க பசங்க முன்னாடி. ஓகே, நீ ஏத்தல் விடுங்க. இந்தாங்க இந்த ஃபுட் கேளுங்க. சரி வாமா போலாம். வாமா கிளம்பலாம். வாங்க போலாம். என்ன மன்னிச்சிடுப்பா. இல்ல, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஒண்ணு நினைச்சுக்காத. நாங்க கிளம்பலாம். வாமா கிளம்பலாம். வரேன்ப்பா. அசிங்கமாயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு. என்னோட பிபி ஏறிடுச்சு. என்ன போங்க, போங்க. கேவலமா பேசுறீங்க? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. எதிர்பார்க்கவே இல்ல. போன்னு சொல்றேன்ல. ரெஸ்பெக்ட்டா போதுமா? அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க வேண்டாம். லோக்கலா பேசுறாங்க. ஓகேவா? ரொம்ப சரி. கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அமைதியா இப்படி இருமா. சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு இவ்வளவு கேவலமா பரவாயில்ல, பேசுறதுக்கு பரவாயில்ல. நம்ம சும்மா வீட்லயே இருந்திருக்கலாம். எனக்கு மனசு சரிம்மா, கேட்கல. ஏன் கத்திக்கிட்டு அதனால இருக்க? தான் எல்லாரும் பார்க்கறாங்கல்ல. நீங்க அவளுக்கு சூப்பரா பதிலடி கொடுத்தீங்க. அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தீங்க. இங்க பாருமா, உனக்கே தெரியும் நான் எப்பவுமே அதிகமா பேச மாட்டேன். அப்படி நான் அதிகமா பேசினா இருக்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமா தான் போயிடும். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. நான் இதை சொல்லி ஆகணும்ப்பா. நீங்க அப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அம்மாவும் அப்படியே பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பின்ன வேற எப்படி பேச சொல்ற நீ? அட என்னம்மா நீ அதே பேசிக்கிட்டு? போகுதுல. சீக்கிரமா. அவ பாட்டுக்கு எல்லாரும் நம்மளே பேசிக்கிட்டே இருக்கா. பார்த்துக்கலாம். நாம பேசாம இருக்க முடியுமா? நான் அப்படிதான் பேசணும். வேற எப்படி பேசுறது? அம்மா, அவ- கொஞ்சம் அவ அமைதியா பேசுனதெல்லாம் நீ கேட்டுட்டு தானே இருந்த. போதும், விடுமா. அதுக்கப்புறம் எப்படி நான் பொறுமையா இருக்க போதும், விடு. முடியும்? அதான் நான் சொல் பேச்சு இஷ்டத்துக்கு வாய் கேட்கவே கொடுத்து மாட்டேறியே. பேசிட்டு வந்தேன். சரிம்மா, அம்மா, சரி. நான் உங்ககிட்ட எதுக்கு நான் இதுக்கு அமைதியா இருக்க சொல்றேன். ஆனா பிரச்சனையை ஆரம்பிச்சேன். அவதான் தேவையில்லாம அப்படியே இவ பிரச்சனையை வாய் ஆரம்பிச்சு கத்திக்கிட்டே தான் இருப்பா. வாமா, வாமா. பணக்கார புத்தியை காமிச்சு சொல்றதை கேளுமா. சரி சரி, சொல்றதை கேளு. டென்ஷன் ஆகாத, விடு. இதை பத்தி பேச பிரச்சனையை யார் அவ? இதோட விடு. யார் அவ இது யாருமா? கேட்டேன்? அவளை விடு. அவ பேச்ச எடுக்காத. சரிம்மா, நீ விடு. உட்காரு. ஒண்ணும் Relax. காசு இருந்தா Relax, என்ன relax. வேணாலும் பேசலாமா? அடுத்தவங்க தண்ணி கொஞ்சமாவது கொடுமா. மதிக்க Okay. கத்துக்கணும். மனுஷியே இல்ல. Relax, கொஞ்சம் மா. தண்ணியை குடிங்க. விடுமா. இந்தாங்க தண்ணி விடுமா. குடிமா. கல்ச்சுரல் டிஃபரன்ஸா பாத்தீங்களா பாத்தீங்களா? என்ன பேச்சு பேசினாவ? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? சரிம்மா. நாகரிகத்தை பத்தி பேசுறா. முதல்ல உனக்கு நாகரிகம் இருக்கா? நீ இப்ப கோவப்படாதம்மா. அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்ல, அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? பாத்தீங்களா பாத்தீங்களா? என் வயிறு கல்லு மாதிரி இருக்கு. பாருமா, என் வயிறு கல்லு மாதிரி இருக்கு. நான் எதுக்காக அவளை அடிக்காம அங்க இருந்து வந்து அவளை அப்படியே முடிய புடிச்சு இழுத்து ஒரு வழி பண்ணிருக்கணும். அந்த லாப்ஸ்டர்ல கொடுக்க இருந்ததுல அது கொட்டுற மாதிரி நான் அவளை அப்படியே போட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி இருக்கணும். அப்பதான் என் மனசு ஆறி ஓ, இருக்கும். அவங்க அதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்களா? அக்கா, அம்மா, உங்களுக்கு தான் ஜானோட அம்மா அந்த மேடத்தை பத்தி தெரியும்ல. யூமா மேடமா? மேடம் நான் கூப்பிடுற இன்னமோ அப்படி சொல்றதுக்கு அவளுக்கு அருகதையே இல்ல. ரொம்ப சீப்பா நடந்துக்கிட்டா. ஏன் பெருசு நான் பண்றீங்க? பெருசுப்படுத்துறேனா? பாருங்க இவ என்ன சொல்றான்னு. நான் பெருசுப்படுத்துறேன்னு சொல்றா. எதுக்காக நீ அப்படி சொன்ன? உங்க அம்மா அப்பாவை நினைச்சு நீ வருத்தப்படுறியா என்ன? இவங்க 2 பேரும் நம்மள பார்த்து அசிங்கப்படுறாங்க. அட என்னம்மா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் எப்ப அந்த மாதிரி சொன்னேன்? என்ன நீங்க இந்த நேரத்துல இத பத்தி நீ சொல்லுவ? இதெல்லாம் தப்பா புரிஞ்சுப்பாங்க. அக்கா என்ன பண்றக்கா? அப்பா ஏதாவது சொல்லுங்களேன்ப்பா. சொல்றேன்டா. அம்மாடி, நீ எதுக்குமா அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நம்மள பார்த்து அசிங்கப்படுறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வீடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்காங்கம்மா. நீ விடு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுமா.
இவளுங்க 2 பேரும் கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மள அசிங்கப்படுத்துவாங்க. பாருங்க, நான் சொல்றது நடக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, அவங்கள நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். தேங்க்யூ சோ மச் கா. ஏம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்க இப்ப மாட்டே? என்ன எதுக்கு தேவையில்லாம அமைதியா இருக்க சொல்றீங்க? அமைதியா இருமா. அம்மா, உங்களுக்கு தான் அந்த மேடத்தை பத்தி நல்லா தெரியல. அவங்க எப்பயுமே இப்படிதானே பேசுவாங்க. விடுங்கம்மா. நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ண. நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நானும் அந்த பொம்பளையும் என்னைக்கும் சரிசமம் ஆக முடியாது. அது மட்டும் இல்ல, இனிமே எந்த காரணத்தை கொண்டு நான் அந்த பொம்பளை கிட்ட பேச மாட்டேன். இது சத்தியம். சரி சரி, இத குடிமா, குடி. அவ்வளவுதான் அவ்வளவுதான், பொறுமையா குடிமா, பொறுமை. அவ்வளவுதான். ரிலாக்ஸ். முடியாது. அந்த பொண்ணை நான் என்னைக்குமே என் பையனை கட்டி வைக்க மாட்டேன். அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்ப எதுக்காக இது பெருசுப்படுத்துறீங்க? எப்படி என்ன அமைதியா இருக்க சொல்ற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னால அமைதியா இருக்க முடியுமா? இந்த மாதிரி ஆளுங்களோட நம்ம டேபிள் ஷேர் பண்ணதே ரொம்ப தப்பு. அத நான் எப்படி சொல்லுவேன்? அந்த மரியாதை கெட்டத்தனம், நாகரிகம் தெரியாத பொம்பளை கிட்ட பேசி எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. நீங்க தான் அது காரணம். என்ன சொல்ற? நான் தான் காரணமா? அண்ணா, அம்மா, இப்ப உங்க 2 பேருக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. நானா காரணம் இதுக்கு? ஆமாமா, நீங்க தாமா. இதோட எனக்கு என் மேல கோவமா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடலாம் நீங்க சொல்லும்போது எப்படி நான் யோசிக்காம அதுக்கு ஒத்துக்கிட்டேன்? எனக்கு எதுவும் புரியல. அதான் என் மேல கோவம். நான் நிஜமா உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் டின்னருக்கு வர சொன்னேன். ஆனா நீயே பார்த்தல கடைசியில அந்த பொம்பளை என்ன பண்ணான்னு. என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். நீங்க சனமையும் அவளோட ஃபேமிலியையும் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அவங்கள ஒரு ஹை பாஷான ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு பேர் கூட சொல்ல தெரியாத டிஷஸ் எல்லாம் வேணும் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க. என்னமோ நாம தினம் அந்த டிஷஸ் தான் சாப்பிடுற மாதிரி அதை அவ்வளோ ஆர்டர் பண்ணிருக்கீங்க. நம்ம என்ன கடல்ல இருக்கோம்? சப்போஸ் நம்ம ஃபேமிலி அவங்க ஃபேமிலி மாதிரி இருந்திருந்தா இந்த டிஷஸ் பேர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன? சொல்லுங்கம்மா. அவங்க இந்த மாதிரி நமக்கு செஞ்சிருந்தா உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? சத்தியமா முடியாதுமா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? வாழ்த்துக்கள்மா, பிராவோ, சிறப்பா செஞ்சிட்டீங்கம்மா. என்னப்பா பேசிட்டு இருக்க? நான் ஸ்பெஷலா ஒரு புது விஷயத்தை பண்ணதானே ட்ரை பண்ணேன். அம்மா தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? நிறுத்துங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது தான் ஆரம்பத்துல இருந்தே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன். ஆனா நீங்க என் மூலமாவே சனிமே அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. அப்படியெல்லாம் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. நான் எப்படிப்பா இந்த விஷயத்தை அப்படி பண்ண முடியும்? நீயே பார்த்தல நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன்னு. ஆனா அந்த பொம்பளை ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீ அதை பார்த்ததுக்கு அப்புறமா இப்படி பேசுற? நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன். ஆனா ஒரு விஷயம், சனேமோ அவளோட ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கு முதல்ல நீங்க பழகிக்கோங்க. இல்லனா அதுக்கு அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுங்க. என்ன ஆச்சு சனேம்? நீ யாருக்கு ஃபோன் பண்ற? வெளியே போய் ஜான கண்டிப்பா பாத்தாகணும். அதனால அம்மா அப்பாவை நீ வர வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சுக்கோ. நான் வந்துடுறேன்க்கா. எங்க போற? என்னால எப்படி சமாளிக்க முடியும் சரி, சனேம்? சமாளி. ஆனா இவ்ளோ கேவலமா நடந்துக்கிட்டாலே. ஜான், ஜான், இந்த மாதிரி ஏன் நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யா, எனக்கும் புரியல. சனம், நான் இன்னைக்கு ஹோட்டல் அப்படி நடந்ததுக்கு என் அம்மா சார்பா அவங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சனம், எங்களை தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க. அங்கிள் கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு. அவரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு வர போயிருக்காரு. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு சனம். என்னையும் மன்னிச்சிருங்க. என் அம்மாவை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் வேகமா நடந்துருச்சு. எங்க அம்மா முதல்ல அந்த டின்னர் பிளான் பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஆனா அவங்க இப்படி நடந்துப்பாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல சனேம். என்னால உடனடியா அவங்கள தடுக்கவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வகையில நானும் தான் சனேம். என்ன மன்னிச்சிரு. உங்க மேல எல்லாம் எந்த தப்பும் இல்ல. என் அம்மா கிட்ட நான் பேச ட்ரை பண்ண, ஆனா என்னால முடியல. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? நீ சொன்ன மாதிரி தான் பேசிட்டு தான் வந்தேன். என் மனசுல இருந்த எல்லாத்தையும் நான் கொட்டி தீத்துட்டேன். நீ அப்புறம் ஃபேமிலி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு பழகிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ட்ரை பண்ணுங்கன்னு ஸ்ட்ரிக்டாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அது வந்தா இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஜான். அப்படிலாம் பயப்படாத சனே, எல்லாமே சரியாயிடும் பாரு.
அதுக்கு கண்டிப்பா ஒரு வழி கண்டுபிடிப்பேன், கவலைப்படாத. ஆக்சுவலா ஆல்ரெடி நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். ம், என்னது அது? பேசாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன? கல்யாணம் பண்ணிக்கலாம் சரண். ஓகே. ஐயோ ஜான், ஆனா எப்படி? இத பத்தி கண்டிப்பா நான் அவங்க கிட்ட பேசி ஆகணும். இன்னைக்கு நைட்டு பேசவா? இல்ல வேணாம், காலையில கண்டிப்பா நான் பேசுறேன். எப்ப பேசலாம்? காலையில கண்டிப்பா பேசலாமா? என்ன பண்றது, எப்படி இருந்தாலும் பேசிதானே ஆகணும். நம்ம கண்டிப்பா பேசலாம். ஆனா சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? நம்ம சீக்கிரமாவே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என் அம்மா கிட்ட இதை சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஜான், ஓ ஐம் சாரி, போன் வருது. அக்கா பண்றா. சொல்லுக்கா, என்னாச்சு? சொல்லு. சரி, அத தெரியும், அவங்க கோவமா இருக்காங்கல்ல. சரி வர. அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்களா? ஆனா இங்க நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம். நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். சரி, நான் இப்ப உடனடியா வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேசி ஆகணும், சரியா? பேசிட்டு நான் என்னன்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, சரி போலாம். சரி நான் உன்னை டிராப் பண்ணிட்டுமா? சரி ஓகே ஓகே, சரி வா கிளம்பலாம். சரி போலாம். போலாமா? அப்ப கிளம்பலாம். போய்தான் ஆகணுமா என்ன? சரி வாங்க போலாம். பாத்து பத்திரம். ஹலோ மேடம். என்ன பயமுறுத்திட்ட நீ? எங்கடி போயிருந்த? என்னால அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல. பாடா பட்டுட்டேன். அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? எதுக்காக லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்க நீ? ரூம்ல இருக்காங்கடி. அம்மாவோட கோவத்தை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாம மயக்க மருந்து கொடுத்துட்டோம். நிஜமாவா? ஐயோ, பிரச்சனை அந்த அளவுக்கு பெருசாயிடுச்சா? போகும்போது அவங்கள பார்த்துட்டு தானே போனேன். விட்டா அவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க போல இருக்கு. எங்க அவங்க பிபியும் அதிகமாயிடுமோன்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா? அப்ப நான் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறேன்? என்னதா? நானும் ஜானு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமைதியா வந்து கண்டுபிடிச்சுக்கோ. இப்படி பிடிச்சுக்கிட்டே எனக்கு வாழ்த்து சொல்றது அந்த சொல்ல. வாழ்த்துக்கள் செல்லம். ஒரு வழியா வாழ்த்து சொல்லிட்டியா? ஆமா. ஷாக் ஆயிட்டியா நீ? ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அக்கா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னடா? ஹலோ ப்ரோ. அம்மாங்கடா உள்ள படுத்துட்டு இருக்காங்க, ஆனா டென்ஷனா இருக்காங்க. அப்படியா? அப்ப சரிப்பட்டு வராத. இந்த நேரத்துல நம்ம இந்த விஷயத்த சொன்னா அப்புறம் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடும். ஒரு வழியா நானும் சனேமோ கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னடா சொல்றீங்க? வாங்க வாங்க. அப்போ மாப்பிள்ளையாக போறீங்களா? ஆமாண்டா. இப்படிதான் நடந்துச்சு. வாவ், வண்டர்ஃபுல். என்னக்கா பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? உனக்கு இதுல சந்தோஷம் எதுவும் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்க செல்லம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சரி, இருக்கு. நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத மாதிரியே நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. சரி, இப்ப நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? கண்டிப்பா. இந்த விஷயத்த நான் எப்படியாவது அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லி ஆகணும். ஆனா எப்படி சொல்றது? நம்ம இதை தள்ளி போட்டுட்டே போனா நம்மளுக்கு நேரம் பத்தாது. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதுவும் கரெக்ட் தான். பரவாயில்ல, சொல்ல என்ன ஆக போகுதா? ஜான் சார நீ ரொம்ப காதலிக்கிற, அவரும் உன்னை ரொம்ப காதலிக்கிறாரு. சோ சொல்லிடு. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு லவ் பண்றோம். சனன், இது ரொம்ப நல்ல விஷயம். உனக்காக நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் வெளியே போகும்போது பேசிட்டேன். உஸ்மான் கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். என்ன? என்னக்கா சொல்ற? நாங்க ரெண்டு பேரும் பொறுமையா உட்கார்ந்து பேசி பிரிஞ்சிடலான்னு முடிவு எடுத்துட்டோம். எங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா செட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகல? எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகல? நீ இன்னும் எமரே சர லவ் பண்ணிட்டு தான் இருக்க. எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு புரியலடி. ஆனா உஸ்மான்க்கும் எனக்கும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அது புரிஞ்சிருச்சு. அதுவும் சரிதான். கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். அது எனக்கு நல்லா புரியுதா? பாக்கலாம். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அம்மா கிட்ட சொல்லிடலாம். தனியா சொன்னா அப்செட் ஆயிடுவாங்க. அவங்க அப்செட் ஆனாலும் கூடிய சீக்கிரம் சரியாயிடுவாங்கல்ல. ஆனா அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. அதுவும் பாக்கலாம். நீ சொல்ற மாதிரியே எல்லாம் நடக்கணும். அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. எனக்கு அப்படி தோணல.
ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி பண்ணலாமா? என்ன? ஹியூமா மேடம் ஜானோட அம்மா இல்லைன்னு சொல்லிடலாம். சொல்லலாம். அப்படி சொன்னா என்ன? அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது ஜான தத்த எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க நாளைக்கு காலையில அம்மா கிட்ட இதை பத்தி பேசிடுறேன்டா. அவங்க இதை நிச்சயம் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இதை ஏத்துக்கிற தவிர அவங்களுக்கு வேற வழி கிடையாது தெரியுமா? ஓகே அப்படின்னா பேசுங்க. அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது உங்களோட முடிவு இல்ல. ஆனா தயவு செஞ்சு பேசும்போது கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. கரெக்டு தான்டா. அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையா தான் பேசி ஆகணும். பழச பத்தி பேசி எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சுடா. அதனால அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன். வேற வழி இல்லடா. ஆமா எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. வேண்டாம் வேண்டாம், என்னால அவ கூட பேச முடியாது. அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அம்மாடி, நான் பார்க்க மாட்டேன். அம்மாடி, நான் பார்க்க மாட்டேன். அட என்னம்மா நீ? அவள உன்னோட மாமியார். வேண்டாம் வேண்டாம். யாருங்க நீங்க? ஆஹா, நான் தான் இந்த வீட்டோட புது ஓனர். இல்லங்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது என்னோட வீடு. யாரையாவது பார்க்கணுமா? உன்னை பார்க்க தான் வந்தேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். இனிமே உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன சொன்னீங்க? புரியலன்னா பரவாயில்ல, விட்டுரு. இனிமே நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இதோ உன்னோட முதல் மாச சம்பளம் கொடு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னையில இருந்து நீ என்கிட்ட வேலை செய்ய போற, அவ்வளவுதான். கூடாது. இதெல்லாம் எதுக்கு? நீ என்னோட வேலைக்காரியா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி சமையல்காரி, டிரைவர், எல்லா வேலையையும் ஒண்ணு விடாம நீதான் செய்யணும். புரியுதா? நீதான் செய்யணும். நீங்க யாருன்னு சொன்னீங்க? இன்னையில இருந்து நீ என்ன மேடம்னு தான் கூப்பிடணும். அதாவது என்ன மில்க் பே சுல்தான்னு கூப்பிடணும். சரி, ஓகே. என்ன ஓகே? என்கிட்ட எப்படி பேசணும்னு நாகரிகம் தெரியாது. நீங்க சொன்னா சரிங்க மேடம், நீங்க சொன்னா சரிங்க மேடம்னு சொல்லணும். நீங்க சொன்னா சரிங்க. இவளோட ட்ரெஸ்ஸ வேலைக்காரி ட்ரெஸ்ஸா மாத்துங்க. எதுக்காக என் ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும்? அதெல்லாம் கேட்க கூடாது. நீ நீ போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. சக்கரை கொஞ்சம் நிறையவே போட்டு கொண்டு வா. கூடவே நிறைய கிரீம் போடு. காஃபியை குடிக்கும் போது அப்படியே அது தேவாமிர்தமா இருக்கணும். ஓகே மேடம். ஆனா நீங்க முன்னாடி ஏழையா தானே இருந்தீங்க. அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சது. இன்னைக்கு வேற கதை. நேத்து கதை நேத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கதை புதுசா ஆரம்பிச்சிருக்கு. புது கதை. இது புது கதை. அதனால இது புது கதை. இந்த புது கதையில என்னம்மா? ஐயோ, என் கழுத்தை பிடிக்கிறிய? அம்மா, என் கழுத்தை பிடிக்கிறிய? என்னம்மா நீ? அந்த பொம்பளை என் கையால கழுத்தை நெரிச்சு கொண்டுகிட்டு இருந்தேன். கனவுல நிஹாத், என்ன மன்னிச்சிடுங்க நிஹாத். அந்த பொம்பளை கனவுல வந்து டார்ச்சர் பண்றா நிஹாத். அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன். என்னால முடியல நிஹாத். கனவுல வந்துட்டா. கடவுளே, என்ன இதுல இருந்து காப்பாத்து. நல்லா பாருங்க. யாருன்னு தெரியுதா? அது யாருன்னு தெரியுதா? மாமியாரே, மாமியாரே, மாமியாரே. பாருங்க. என்னத்துக்காக இப்படி கத்திட்டே இருக்கீங்க? கொஞ்சம் என்ன நிம்மதியா தொடக்க விடுறீங்களா இந்த இடத்த? எங்க வீட்டு வாசல்ல தொடச்சதுக்கு அப்புறமா இதோ இவங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அங்க போய் நல்லா தொடச்சு விட்டுட்டு வா. அவங்க வீட்டை முடிச்சதும் இவங்க வீடு. அதுக்கப்புறம் திரும்பி இங்க வந்துடணும். சரி சரி, முதல்ல இந்த வேலையை முடிச்சிடுறேன். அப்புறம் வீட்டை போய் சுத்தம் பண்றேன். அப்புறம் இவங்க கிச்சனை கிளீன் பண்றோம்னு கேக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட கிச்சன்ல இருக்கிற கபோர்ட் எல்லாம் நல்லா தொடச்சு கிளீன் பண்ணிட்டு வீட்ல இருக்கிற டம்ளர், ஸ்பூன் எதையும் விடாம நல்லா தொடச்சு வச்சுட்டு வரணும். புரியுதா? நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் மனுஷி தானே, என்னால எவ்வளவு வேலை பார்க்க முடியும்? ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். பாத்தீங்களா அவள? சரி சரி, வாங்க வாங்க. வேணும் வேணும், நல்லா வேணும். மாமியாரே, 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 மாமியாரே. மரியாதை கேட்ட பொம்பளை.
என்ன நம்ம மைண்ட் இவ்ளோ குழம்பிடுச்சு? இவ்ளோ கொடுமைய கனவு வருது. என்ன பண்றது இதுக்கு? ஷோ கடவுளே.